அப்போ நீங்கள் விக்ரம் வந்து வன்மவாதிகள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏங்க ஒரு கேமை புரிஞ்சு ஒரு கேமுக்காக ஒருத்தன் விளாடுறான். சரி தப்புன்றது வேற, வார்த்தை விடுறது வேற, தடித்தனமான வார்த்தைகள் விடுறது வேற, சாரி கேட்கறது வேற, அதெல்லாம் வேற. ஒரு கேமை புரிஞ்சுக்கிட்டு ஏங்க சரி உங்களை வந்து ஏன் நீங்க சமைக்க போகலன்னு கேட்டாங்கல்ல, அப்ப அதே மாதிரி விக்ரம் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவார்ல, நீ கூட தான் நேற்று யோகி எடுத்து நீ ஏன் வந்து அங்க வந்து அந்த வேலை செய்யல அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. தனக்கு கொடுத்த வேலையை எத்திக்கல் படி அவங்க இருந்தாலும் கரெக்டாக ஒழுங்காக பண்றாரு. பண்றதுனால தான் நீங்க உங்களால கேட்க முடியல. நீங்க மேடாமணிக்கு தனமா அதை வந்து கடந்து போகணுன்றதுனால தான் நீங்க வந்து டாஸ்க்கு மேல பழி போட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க. அப்ப இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப அவரு வந்து விக்ரம் சொல்லுவாரு, கனி வந்து எல்லாருமே பாக்குறாரு அவரு, கனி எதுக்கு தலை ரூம்ல போய் படுக்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க சாண்ட்ராவும் திவ்யாவெல்லாம் இந்த மாதிரி படுத்திருக்காங்க, என்கிட்ட கேட்டாங்க, அதனால நாளைக்கு அவங்க வந்து படுக்கும்போது நானே சொல்லிடுவேன். ஒரு நாள் நைட்டு படுத்துக்கிற மாதிரி தான் அவங்க கேட்டு வந்து படுக்கிறாங்க. அப்ப அதையும் கேட்கிறாரு, இதையும் கேட்கிறாரு. அதே நேரத்தில் முத நாளே வந்து இவங்க வந்து பயங்கரமா பண்ணதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அழுதுதெல்லாம் இன்னமும் அவருக்கு மைண்ட்ல இருக்கு. எஸ், அவர்கிட்ட வன்மை இருக்கா, எல்லாம் இருக்கு. அதனால அந்த பாயிண்ட், நீ அன்னைக்கு பாயிண்ட் பிடிச்சல, நான் இன்னைக்கு பாயிண்ட் பிடிக்கிறேன். நீ என்ன கேள்வி கேட்டு அழ வைக்கிற, கரெக்ட். நீ நியாயமா வந்து உனக்கு வந்து டாஸ்க் கொடுத்த, நீ செஞ்ச. நான் முதல்ல வந்து கொஞ்சம் தடுமாறினேன், இப்படி வந்து சொல்லலாமான்ட்டு. திரும்ப நான் போய் ஆமா இது டாஸ்க் அப்படின்னு சொல்லி போய் மன்னிப்பு கேட்டேன். சாரி நான் கொஞ்சம் கோவத்தில் சொல்லிட்டேன், ஐம் வெரி சாரி, நீங்க செஞ்சது ரொம்ப டிசர்வான விஷயம், நான் ஒத்துக்கிட்டேன். அப்ப இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, நான் சொல்றேன், செய்ய வேண்டியதானே நீங்க. தட்ஸ் ஆல்.